எல்லோருக்கும் வணக்கம். சீஸ் ஃபயர்ங்கிறது இடைக்கால போர் நிறுத்தம். கிட்டத்தட்ட 60 நாட்கள் தொடர்ந்து இடைக்கால போர் நிறுத்தம் ஈரானுக்கும், யுஎஸ்க்கும் இருந்தது. லாஸ்ட் வீக்கோட அந்த சீஸ் ஃபயர் இடைக்கால போர் நிறுத்தம் ஸ்டாப் ஆயிருச்சு. அதோடைய 60 நாள் போர் நிறுத்தம் முடிவடைஞ்சிருது. இந்த 60 நாள்ல எந்த ஒரு அமைதி ஒப்பந்தமும் ஈரானுக்கும், யுஎஸ்க்கும் கிளியர் ஆகல. தொடர்ந்து க்ரூட் ஆயிலினுடைய பிரைஸ் ரைஸ் ஆயிட்டு தான் இருக்குது இப்போ வரைக்குமே. இது மட்டும் இல்லாம ரீசென்ட்டா நேத்திக்கு யுஎஸ் ஈரான் மேல இதுவரைக்கும் பார்க்காத ஈரான் மேல பல பொருளாதார தடைகள விதிக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு சில தடைகளும் விதிச்சிருந்தாங்க. ஆனா, இந்த பொருளாதார தடையினால உலக அளவுல க்ரூட் ஆயிலினுடைய சப்ளை பாதிக்கப்படும் அப்படின்னு ஃபியர் தான் இருந்தது. பட் இவங்க அறிவிச்சது பார்த்தீங்கன்னா, உலக அளவுல இருக்கக்கூடிய இந்த க்ரூட் ஆயில பாதிக்காத அளவுக்கு தான் பொருளாதார தடைகள் குடுத்திருக்கிறாங்க. ஸோ இந்தியாவுக்கு இது ஒரு பாசிட்டிவ். க்ரூட் ஆயிலும் ஃபால் ஆயிருக்கு. எக்ஸ்போர்ட் பண்ண அளவுக்கு க்ரூட் ஆயிலினுடைய சப்ளை வேர்ல்டு லெவல்ல டிஸ்டர்ப் ஆகாது. ஸோ தட் க்ரூட் ஆயில் ஃபால் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 3% ஃபால் ஆயிருக்கு. ஒன்ஸ் க்ரூட் ஆயில் ஃபால் ஆச்சு அப்படின்னாலே இந்திய பங்குச் சந்தைகளுக்கு அது ஒரு ஸ்வீட் குடுத்த மாரி தான். தொடர்ந்து ஆஃப்டர்நூன் செஷன்ல இந்தியன் மார்க்கெட் ரைஸ் ஆயிருக்கு. ஸோ இதுதான் ரீசன். இன் பிட்வீன்ல கனடாவுக்கும், யுஎஸ்க்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரேட் வார் நடந்துட்டு தான் இருக்கிறது. அவங்களுக்கும் உள்ள பேச்சுவார்த்தை, அந்த ட்ரேட் பேச்சுவார்த்தை தோல்வி அடைஞ்சதுனால, டொனால்ட் ட்ரம்ப் வழக்கம் போல மீண்டும் 50% கனடாவுக்கு வரி விதிச்சிருக்காரு. கனடா பிரதமர் பதிலடி அடிக்கிற மாரி, செப்டம்பர் 8ல இருந்து யுஎஸ் மேல நாங்க வார் மாரி தான். இது எங்களுக்கு ஒரு வார் மாரி தான். கிட்டத்தட்ட எல்லா தரப்பான பொருட்களுக்கும் வரி விதிச்சிருக்காங்க. டாலருக்கு டாலர் அப்படின்ற மாரி, வரிக்கு வரி அப்படின்ற மாரி உங்களுக்கும் வரி விதிப்போம். செப்டம்பர் 8 முதல் நாங்க வரி விதிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு அன்சர்டனிட்டி கிரியேட் ஆயிருக்குது. கோல்ட், சில்வர் தொடர்ந்து ரைஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு இந்தியன் மார்க்கெட்ல எந்த செக்டார் ஸ்ட்ராங்கா ரைஸ் ஆயிருக்கு? நிஃப்டி ஃபர்தரா ரைஸ் ஆகுமா? கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு 20 டேஸா ஃபால் ஆன மார்க்கெட் இப்போ ரீசென்ட்டா இன்னைக்கு பிரேக் அவுட் ஆயிருக்கு. தொடர்ந்து இந்த பிரேக் அவுட் வேலிடா ஒர்க் ஆகுமா? இத பத்தி சார்ட்ல செக் அவுட் பண்ணி பார்ப்போம். லெட்ஸ் ஃபிஷ். நிஃப்டியை பொறுத்தளவுக்கு கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு 15 டேஸா இந்த ஒரு ட்ரெண்ட்ல தான் மார்க்கெட் ஃபால் ஆயிருந்தது. இந்த இடத்துல பாருங்க, ஒரு முறை கூட இந்த ட்ரெண்ட பிரேக் அவுட் ஆகல. ரீசென்ட்டா கூட நம்ம பார்த்திருந்தோம். மார்க்கெட் இந்த ட்ரெண்ட எப்போ பிரேக் அவுட் ஆகுதோ, அப்பதான் மார்க்கெட் கிளியரான அப் ட்ரெண்டுக்கு போகும்ன்ட்டு. இன்னைக்கு ஆஃப்டர்நூன்ல இது பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ ஹியர் ஆஃப்டர் நாளை மறுநாள் மார்க்கெட் ஒரு ஷார்ப்பான அப்சைட் ராலி குடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மினிமம் 24,500 வரைக்குமே இந்த பிரேக் அவுட் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்னன்னா, இப்போ இது நிஃப்டி இன்னைக்கு தான் ஆஃப்டர்நூன் பிரேக் அவுட் ஆயிருந்தது. பட் இதுக்கு முன்னாடியே ஒரு சைன் மாரி சென்செக்ஸ்ல பிரேக் அவுட் ஆயிருந்தது. நீங்க அந்த சார்ட்ட பாருங்க. சென்செக்ஸ் உடைய சார்ட் எடுத்து பாருங்க. நேத்திக்கே இது பிரேக் அவுட் ஆயிருந்தது பாருங்க. ஒரு பிரேக் அவுட் நடக்க போகுது அப்படிங்கிறத எந்த அளவுக்கு முன்கூட்டியே இண்டிகேட் பண்ணுது பாருங்க. இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆயிட்டு, இன்னைக்கு மார்னிங் கூட நான் மார்க்கெட் ஃபால் ஆகும்போது கூட கிளியரா மென்ஷன் பண்ணியிருந்தேன். இந்த மாரி பிரேக் அவுட்டுக்கு அந்த ட்ரெண்ட் லைனுக்கு ரீடெஸ்ட் ஆகி இந்த இடத்துல சஸ்டெயின் ஆச்சு, அதுக்கு மேலேயே சஸ்டெயின் ஆச்சு அப்படின்னா, ஷார்ப்பா சடனா பவுன்ஸ் ஆகும். இதுதான் ஒரு சார்ட்ல தான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஒரு சில பேர் பிரேக் அவுட் ஆயிருக்குன்னு சொல்லி எடுத்து வச்சிருப்பாங்க. 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல ஸ்டூடண்ட்ஸே எடுத்து வச்சிருப்பாங்க. பட் ஒரு கான்ஃபிடென்ட் வர மாரி நான் இதுல போஸ்ட் பண்ணியிருந்தேன். மார்க்கெட் பிரேக் அவுட் ஆயிருக்கு. பட் தொடர்ந்து இத வாட்ச் பண்ணி பாருங்க. இது கால்ஸாவோ இதுவோ எடுத்துக்காதீங்க. வாட்ச் பண்ணி பாருங்க. மார்க்கெட் இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேல சஸ்டெயின் ஆகும்போது, ஷார்ப்பா ரைஸ் ஆகும் அப்படின்னு போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதே மாரியே ஷார்ப்பா ரைஸ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 77,177ல 126ல இருந்து 77,550, 580 வரைக்குமே ஷார்ப்பா பவுன்ஸ் பேக் ஆயிருக்கு. நிஃப்டியும் அடிஷனலா பிரேக் அவுட் ஆயிருச்சு. இதுவரைக்கும் பிரேக் அவுட் ஆகாத நிஃப்டி பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ கண்டிப்பா மார்க்கெட் அப்சைடு ரைஸ் ஆறதுக்கு தான் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. தொடர்ந்து சென்செக்ஸும் சரி, நிஃப்டியும் சரி பிரேக் அவுட் ஆகி ட்ரேட் ஆயிட்டு இருக்குது. ஸோ நாளை மறுநாள் ஒரு ஷார்ப்பான அப்சைடு மொமெண்டம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நம்ம கண்டக்ட் பண்ணக்கூடிய ஆன்லைன் கிளாஸ் அண்ட் டைரக்ட் லைவ் கிளாஸ் நெக்ஸ்ட் கிளாஸ் செப்டம்பர் 7th இருந்து ஸ்டார்ட் ஆகும். இன்ட்ரெஸ்டட் பீப்புள் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணி என்ரோல் பண்ணிக்கோங்க.
செக்டார் வைஸ்ன்னு பார்க்கும்போது ஹெல்த் கேர் அண்ட் ஃபார்மா செக்டார் வந்து ஸ்ட்ராங்காக ரைஸ் ஆயிருக்கு. லாரஸ் லேப், டெவிஸ் லேப், மேக்ஸ் ஹெல்த் கேர், அப்போலோ ஹாஸ்பிட்டல், பயோகான், சைடஸ் லைஃப் சயின்ஸ், சன் ஃபார்மா, ஆரோ ஃபார்மா இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாமே ஸ்ட்ராங்காக ரைஸ் ஆயிருக்கு, ரீபவுண்ட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் க்ரூட் ஆயில் வந்து பார்ப்போம். க்ரூட் ஆயிலை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வந்து ஒரு 3% வந்து க்ரூட் ஆயில் ஃபால் ஆயிருக்கு. பட் இருந்தாலும் இந்த ரீஜன், அதாவது க்ரூட் ஆயிலை பொறுத்தளவுக்கு கரெக்டா அந்த சப்போர்ட்டிவ் ரீஜன்ல தான் இருக்குது பாருங்க. ஸோ இந்த ப்ரீவியஸா இருக்கு பாருங்க. இந்த ஜோன் வந்து பிரேக் அவுட் ஆனாதான் இந்த ஸ்ட்ரக்சர் வந்து கம்ப்ளீட்டா ரிவர்சல் ஆகும். க்ரூட் ஆயிலை பொறுத்தளவுக்கு இந்த ஃபால் வந்து ஃபர்ஸ்ட் சைன். ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன் நடக்குது அப்படின்னா, இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன்ல 2 இதை கவனிக்கணும். ஃபர்ஸ்ட் ஃபார்மேஷன் இந்த ப்ரீவியஸா இருக்கு பாருங்க. இது வந்து இந்த லெவல் வந்து ரொம்பவே முக்கியமானது. ஏன்னா, மார்க்கெட் வந்து இவ்ளோ தூரம் ஃபால் ஆகி, அகைன் இந்த ஃபாலுக்கு இந்த இந்த செகண்டா இருக்கு பாருங்க. இது வந்து இத விட கம்மியா தான் இருக்கணும். இதை விட கம்மியா தான் இருக்குது. ஓகே. ஸோ அகைன் பிரேக் அவுட் ஆயிருக்கு. இந்த நெக் லைன் வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன்னா, இப்ப இதே ஷோல்டர் வந்து இந்த ஷோல்டரை விட அதிகமாவும் இருக்கலாம். பட் இது வந்து நாட் வேலிடு. இந்த மாதிரி இருக்கிறது தான் வேலிடு. ஓகே. இந்த மாதிரி இருக்கிறது தான் வேலிடு. பட் இதுலயுமே என்ன ஒண்ணுன்னா, இங்க இருந்து ரைஸ் ஆகுது பாருங்க. ஃபர்ஸ்ட் சைன் வந்து இந்த ட்ரெண்ட் வந்து பிரேக் அவுட் ஆகணும். 1. 2வது இந்த ப்ரீவியஸா இருக்கு பாருங்க. இந்த ஷோல்டர் லெவல். இந்த ஷோல்டர் லெவல் வந்து டவுன் சைட்ல பிரேக் அவுட் ஆனாதான் இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் அன்வேலிட் ஆகும். அது வரைக்கும் எப்ப வேணாலும் இந்த இடத்துல ஒரு ரேஞ்ச் பவுண்ட் கூட கிரியேட் ஆயிட்டு திரும்பவும் மேல ரைஸ் ஆகலாம். ஸோ க்ரூட் ஆயில் பொறுத்தளவுக்கு 7600 வரைக்குமே க்ரூட் ஆயில் எனி டைம் திரும்பவும் அப்சைடு வந்து ரைஸ் ஆகலாம். 8600ங்கிறது நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸா இருக்கும். ஸ்டில் நோ இந்த க்ரூட் ஆயிலை பொறுத்தளவுக்கு ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்ல தான் ரைட் நோ இருக்குது. பட் ஓவரால் ட்ரெண்ட் எப்போ வேணாலும் அப்சைட் பவுன்ஸ் பேக் ஆகலாம். நெக்ஸ்ட் கோல்டு வந்து பார்ப்போம். கோல்டு நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். கோல்டை பொறுத்தளவுக்கு ஃபர்ஸ்ட் பேஸ் இந்த இடத்துல ஒரு டபுள் பாட்டம். இங்க ஒரு பாட்டம், இதே ஒரு பாட்டம் இந்த இடத்துல. டபுள் பாட்டம் எடுத்து மார்க்கெட் ரைஸ் ஆகுது. இந்த டபுள் பாட்டம்ல ப்ரீவியஸா இருக்கக்கூடிய இந்த ரீஜன் ஆல்ரெடி இந்த பெல்ட் வந்து அப்சைட்ல பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஓகே. ஸோ செகண்ட் ஃபேஸா இங்க இருந்து ஃபாலோ ஆகுது பாருங்க. இந்த ட்ரெண்ட் ஆல்ரெடி நமக்கு வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு. இங்க இருந்து ஃபாலோ ஆகுது பாருங்க. இந்த ட்ரெண்ட் பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஓகே. ஸோ இதே இடத்துல பிரேக் அவுட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பை பண்ணக்கூடாது. ஏன்னா மார்க்கெட் வந்து இந்த அளவுக்கு ரைஸ் ஆயிருக்கு பாருங்க. இந்த இம்பல்ஸுக்கான கரெக்ஷன் வந்து வரும். இது ரீடெஸ்டும் எடுத்துக்கலாம், ஆர் கரெக்ஷனும் எடுத்துக்கலாம். அகைன் மீண்டும் ரைஸ் ஆகும். ஸோ இந்த இம்பல்ஸ் கரெக்ஷன் 4450, 4200ங்கிறது இம்மீடியட் இம்பல்ஸ் கரெக்ஷனா இருக்கும். இந்த 2 லெவல்லையுமே தொடர்ந்து கோல்டு வந்து இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல டுவோர்ட்ஸ் 4800 வரைக்கும் அப்சைட்ல வந்து ரைஸ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. தொடர்ந்து இந்த ட்ரெண்டை வந்து போட்டு பாருங்க. ஒவ்வொரு டைம் ஃப்ரேம்லையும் செக் அவுட் பண்ணி பாருங்க. உங்களுடைய கருத்துக்கள் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. இதே போல இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். நன்றி.